ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா வாட்டர் கூல் சில்லர் ஆப்ரேஷனுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அதாவது சுருக்குமா எஸ்ஓபி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோல நம்ம டெய்லி லாக் ஷீட் இருக்குல்ல, சில்லரோட டெய்லி லாக் ஷீட்ல எந்தெந்த இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும், அதாவது நோட் பண்ண வேண்டியிருக்கும், அதனுடைய என்ன லிமிட்ஸ் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். அது இல்லாம சேஃப்டி ப்ரொடெக்ஷன் டிவைஸ் என்னென்ன இருக்கு, அதுக்கான லிமிட்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்தரா நீங்க HVAC ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய அவர் சொசைட்டி சேனல்ல போயிட்டு பிளேலிஸ்ட்குள்ள போனீங்கன்னா அதுல ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும், அதாவது எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சர்வீஸ் போட்டிருக்கோம். அதுக்குள்ள போனீங்கன்னா அதுல HVAC ரிலேட்டட் வீடியோஸ் மோர் தென் 25 வீடியோஸ் இருக்கு. மீதி எல்லா வீடியோஸும் பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சர்வீஸ் ரிலேட்டடா தான் இருக்கும். மொத்தமா எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் தான். அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மல்டி ஸ்கில்டா டெவலப் ஆகலாம் நீங்க. ஓகேங்களா? சோ அதனால அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சாலும் நீங்க பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எல்லாம் கொடுக்குறேன், அதையும் பார்க்கணும்னு நினைச்சா பாருங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஒரு எஸ்ஓபினா அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜருக்கு ஒரு டெம்ப்ளேட் இதுதான் இந்த மெயின்டெனன்ஸ் ஃபீல்ட்ல எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. ஓகேங்களா? சோ பாருங்க, இந்த டெம்ப்ளேட்ல இதுல டைட்டில் ஸ்டார்டிங் அண்ட் ஸ்டாப்பிங் ஆஃப் வாட்டர் கூல்ட் சில்லர் இன் மேனுவல் மோட் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் பேஜஸ் எவ்வளவு வருதோ அதை நீங்க போட்டுலாம். ஓகேங்களா? அப்புறம் எஸ்ஓபி நம்பர். ஓகேங்களா? சோ எஸ்ஓபி நிறைய இருக்கும் இல்லையா உங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதுக்கு நீங்க நம்பர் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ஃபார்மேட். ரிவிஷன் ஏதாவது சப்போஸ் எஸ்ஓபி போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் திரும்பி ரிவைஸ் பண்றீங்க, ஏதாவது அப்டேட் பண்றீங்கன்னா அப்ப நீங்க ரிவிஷன் 1, 2 அப்படி போட்டு வரலாம். அப்புறம் டேட் இருக்கும், இஷ்யூ என்னைக்கு இஷ்யூ பண்றீங்களோ அந்த டேட். இஷ்யூ பண்றதுல அந்த ஆப்ரேட்டருக்கு நீங்க அங்க டிஸ்பிளே பண்ணணும். இந்த எஸ்ஓபி சில்லர்னா சில்லரோட யார்ட்ல நீங்க டிஸ்பிளே பண்ண போறீங்க நோட்டீஸ் போர்ட்ல. சோ ஏதாவது டவுட்னா கூட அவங்க பாத்துக்கலாம். சோ இதுதான் அந்த ஆப்ரேட்டருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இது ப்ரிப்பேர் பண்ணதே. ஓகே, சோ அந்த இஷ்யூ டேட் நீங்க போட்டு அங்க டிஸ்பிளே பண்ணிடலாம். ப்ரிப்பேர்ட் பை யார் இது ப்ரிப்பேர் பண்ணாங்க, ரிவ்யூ யார் பண்ணாங்க. ப்ரிப்பேர்ட் டெக்னீஷியன் பண்ணலாம், யார் வேணா ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்ல சூப்பர்வைசர் பண்ணலாம், இல்ல இன்ஜினியர் பண்ணலாம். ரிவ்யூ அவருக்கு யார் இமீடியட் பாஸோ அந்த பாஸ் இல்ல டெக்னிக்கல் மேனேஜர் இது ரிவ்யூ பண்ணலாம். அப்ரூவ் கிளைண்ட் சைடு இருப்பாங்க நார்மலா. சோ இவங்க பேர்லாம் நீங்க இவங்க எல்லாம் சைன் வாங்கி அப்ரூவல் வாங்கிட்டீங்கன்னா இது நீங்க ரெடி ஃபார் டிஸ்பிளே. ஓகே, அதுல அப்ஜெக்டிவ் என்ன இருக்கும்? The objective of this SOP is to establish a procedure for starting and stopping of water cooled chiller in manual mode. ஓகேங்களா? வாட்டர் கூல் சில்லரை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டாப் பண்ணணும், இதுதான் எஸ்ஓபியோட நம்ம எய்ம். ஓகே, so பாலிசின்னு சொல்லும்போது the operation of water cooled chiller shall be planned and executed in a safe, smooth and trouble free method. so பாலிசின்றது பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் கூல்ட் சில்லரோட ஆபரேஷன் பாத்தீங்கன்னா நீங்க சேஃபாவும் ஸ்மூத்தாவும் ட்ரபிள் ஃப்ரீ மெத்தட்ல நீங்க பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பாலிசியாவே இருக்கணும் உங்களுக்கு. ஓகே, இப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் O&M டீம் தான் இது ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டர் தி கைடன்ஸ் ஆஃப் சூப்பர்வைசர் இல்ல ஷிஃப்ட் இன்சார்ஜ். ஓகேங்களா? இப்போ நம்ம சில்லரை மேனுவல் மோட்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ensure that the power panel of the chiller is always energized even though the machine is not operating because the oil temperature has to be maintained at 50 to 80 degree Fahrenheit. Unless record oil temperature is achieved, the chiller unit will not start. அதாவது சில்லரோட பவர் பேனல் எப்பவுமே ஆன் பண்ணி தான் இருக்கணும், ஆஃப் பண்ணவே கூடாது. சில்லர் ஆப்ரேஷன்ல இல்லைனா கூட. ஏன்னா சில்லரோட கம்ப்ரஸர் ஆயில் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 50 to 80 டிகிரி ஃபேரன்ஹீட் எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும். அது ஒரு மேனுஃபேக்சர் பொறுத்து மாறுபட வாய்ப்பு இருக்கு. அன்லெஸ் ரெக்கார்ட் ஆயில் டெம்பரேச்சர், அதாவது இந்த 50 to 80 டிகிரி டெம்பரேச்சர் இல்லாத பட்சத்துல சில்லர் கண்டிப்பா ஆனே ஆகாது. ஓகேங்களா? சோ இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. ரெண்டாவது, அந்த பவர் சப்ளை, அதாவது இன்கம்பர் சில்லர் பேனலுக்கு வர இன்கம்பர் பவர் சப்ளை கரெக்டா இருக்கா, 3 பேஸ் பவர் சப்ளை அப்படின்றதையும் நீங்க என்ஷூர் பண்ணணும். அதாவது 415 வோல்ட் இருக்கணும், பிளஸ் ஆர் மைனஸ் 15 வோல்ட் இருக்கலாம். ஓகேங்களா? இது ரெண்டாவது. மூணாவது பாத்தீங்கன்னா என்ஷூர் ஆயில் லெவல் அவைலபிள் அட் கம்ப்ரஸர் சைட் கிளாஸ் as required. கம்ப்ரஸர்ல பாத்தீங்கன்னா ஆயில் லெவல் பாக்கிறதுக்காக ஒரு சைட் கிளாஸ் வச்சிருப்பாங்க, விஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆயில் லெவல் கரெக்டா இருக்கா, லெவல் ஆஃப் மேல இருக்கா, அந்த அதுல இண்டிகேட் பண்ணிருப்பாங்க, அதை நீங்க பாத்துங்க. நாலாவது பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பிரைமரி சில் வாட்டர் ஃப்ளோ த்ரூ தி எவாபரேட்டர் பை ஓபனிங் ஐசோலேஷன் வால்வ்ஸ் அண்ட் ஸ்விட்சிங் ஆன் தி chiller primary pump and check water pressure should be 65 to 80 psi as per site requirements. ஓகேங்களா?
அடுத்ததான் நீங்க வந்து சில் வாட்டர் பிரைமரி பம்பை வந்து நீங்க ஆன் பண்ணணும். அதை ஆன் பண்றதுக்கு முன்னாடி எவாபரேட்டருக்கு போற அந்த ஐசோலேஷன் வால்வ்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஓபன் பண்ணி விட்டுணும். அப்படி ஓபன் பண்ணாதான் சில் வாட்டர் ஆன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்கா சில் வாட்டர் ஃப்ளோ வந்து எவாபரேட்டருக்கு போவோம் அப்படின்றத நீங்க பாத்துங்க. அந்த சில் வாட்டர் பிரைமரி பம்ப் ஆன் பண்ண பிறகு அதோட வாட்டர் பிரஷர் செகண்ட்ல அந்த பிரஷர் கேஜ்ல செக் பண்ணுங்க. 65 to 80 psi வந்து நான் ஒரு ஆஸ்பெக்ட் ஒரு சைட் சாம்பிளுக்காக சொல்றேன். ஒரு சைட்ல இந்த பிரஷர் மெயின்டைன் பண்றாங்க. நீங்க உங்க சைட் ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அந்த பம்போட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க செக் பண்ணுங்க அந்த பிரஷர் கரெக்டா இருக்கா அப்படின்றது. ஓகே, அடுத்ததா இந்த வாட்டர் கூல் சில்லர்ல கூலிங் டவர்ல சம்ப்ல வாட்டர் லெவல் வந்து கரெக்டா இருக்கான்றது நீங்க பாத்துக்கணும். ஓகேங்களா, அது கரெக்டா இருந்ததுன்னா இந்த ஐசோலேஷன் வால்வ்ல நீங்க ஓபன் பண்ணி விட்டுடலாம். ஓகேங்களா, இன்லெட் அவுட்லெட் வால்வ்லாம். ஓகே, அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் கண்டென்சர் வாட்டர் ஃப்ளோ த்ரூ கண்டென்சர் பை ஓப்பனிங் ஐசோலேஷன் வால்வ்ஸ் அண்ட் ஸ்விட்சிங் ஆன் சில்லர் கண்டென்சர் வாட்டர் சர்க்குலேஷன் பம்ப் அண்ட் கண்டென்சர் வாட்டர் பிரஷர் ஷுட் பி 60 to 75 psi. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க இந்த கண்டென்சர் வாட்டர் சர்க்குலேஷன் பம்ப் வந்து நீங்க ஆன் பண்ண வேண்டியிருக்கும். சோ அது ஆன் பண்றதுக்கு முன்னாடி கண்டென்சருக்கு போற அந்த சில்லரோட கண்டென்சருக்கு போற அந்த ஐசோலேஷன் வால்வ்லாம் ஓப்பன்ல இருக்கான்னு நீங்க என்ஷூர் பண்ணீங்க. என்ஷூர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பம்பை வந்து வாட்டர் பம்பை வந்து நீங்க ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிட்டு அதோடைய செகண்ட்ல அந்த பிரஷர் கேஜ்ல அந்த தேவையான பிரஷர் இருக்கா அப்படின்றத நீங்க என்ஷூர் பண்ணீங்க. ஓகேங்களா, வாட்டர் பிரஷர். ஓகே, அதுக்கப்புறம் கூலிங் டவரோட ஃபேன் மோட்டரை நீங்க ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டு அதோட ஆம்ஸ் ரேட்டிங் கரெக்டா எடுக்குதான்னு நீங்க என்ஷூர் பண்ணீங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது செக் அண்ட் என்ஷூர் வாட்டர் ஃப்ளோ ரீடிங் அக்ராஸ் எவாபரேட்டர் அண்ட் கண்டென்சர் ஃப்ரம் சில்லர் இன்டராக்டிவ் பேனல் போர்டு. சில்லர் இன்டராக்டிவ் பேனல் போர்டுல நீங்க வந்து எவாபரேட்டருக்கும் கண்டென்சருக்கும் அக்ராஸா வாட்டர் ஃப்ளோ ரீடிங் வந்து நீங்க கரெக்டா இருக்கான்றது பார்க்கணும். ஓகேங்களா, அடுத்த பாயிண்ட் ஸ்டார்ட் தி சில்லர் யூனிட் ஃப்ரம் சில்லர் கண்ட்ரோல் பேனல் அண்ட் அப்சர்வ் ஆயில் பம்ப் மோட்டார் ரன் டு பில்ட் தி ஆயில் பிரஷர் ஆஸ் பர் தி ரெக்வயர்மெண்ட். இப்போ எல்லாமே இன்ஷூர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சில்லர் கண்ட்ரோல் பேனல்ல சில்லர் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, அது ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும், ஆயில் பம்ப் மோட்டரை அப்சர்வ் பண்ணுங்க. அது ஆயில் பிரஷர் பில்டப் ஆகுதா, மோட்டர் ரன் ஆகுதா அப்படின்றது என்ஷூர் பண்ணீங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா சில்லரோட கம்ப்ரஸர் வந்து வில் ஸ்டார்ட் ஆஃப்டர் 30 seconds ஆஃப் ஆயில் பம்ப் ஸ்டார்ட். ஆயில் பம்ப் ஸ்டார்ட் ஆகி 30 seconds கழிச்சு சில்லர் கம்ப்ரஸர் வந்து ஆன் ஆகுதான்னு செக் பண்ணீங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா செக் சில்லர் லோடிங் ஸ்டேட்டஸ் பை அப்சர்விங் ஐஜிவி ஓபன் பொசிஷன் அண்ட் கம்ப்ரஸர் கரண்ட். ஓகேங்களா, ஐஜிவின்றது பாத்தீங்கன்னா இன்லெட் கைட் பேண்ட் ஓபன் பொசிஷன். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாஸ் ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த சென்ட்ரிஃபிகல் சில்லர் எல்லாம் இது வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, சோ இதனுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தாவே நீங்க வந்து சில்லர் லோட் ஆகா இல்லையான்றது தெரிஞ்சுக்க முடியும் அந்த பேனல்ல. ஓகேங்களா, அது இல்லாம கம்ப்ரஸரோட கரண்ட் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சு கரண்ட் இன்க்ரீஸ் ஆக ஒரு கம்ப்ரஸர் ஆன் ஆகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கரண்ட் அந்த ரேட்டிங் வந்து அதுல வருதா, எவ்வளவு லோட் ஆகுதான்றது நம்ம சில்லர் பேனல்லே பார்த்துடலாம். சோ லோடிங் ஸ்டேட்டஸ் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது தான் அடுத்தது. சோ அடுத்தது நீங்க வந்து சில்லர் யூனிட்ல ஏதாவது அப்நார்மல் நாய்ஸ் வைப்ரேஷன் இருக்கா அப்படின்றத பாத்துங்க. ஓகேங்களா, சோ அடுத்ததான் நீங்க வந்து சில்லர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நார்மலா ரன் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து சில் வாட்டர் லீவிங் டெம்பரேச்சர் செட் டெம்பரேச்சர் ரீச் ஆயிடுச்சான்னு பாத்துங்க. 7 டிகிரி செட் பண்றீங்கன்னா அது ரீச் ஆனோடனே நீங்க லாக் ஷீட்ல எல்லா ரீடிங் வந்து நோட் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா, இந்த லாக் ஷீட்ல ரீடிங் சொல்லும் போது என்னென்ன முக்கியமான பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கு, அதோடைய லிமிட் என்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்க்க போறோம். பிளஸ் வந்து அதுல என்னென்ன சேஃப்டி டிவைஸ் இருக்கு, ப்ரொடெக்ஷன் டிவைஸ் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, இன்னொன்னு முக்கியமான நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா சிஸ்டத்துல இருக்கிற அந்த ரெஃப்ரிஜரன்ட் லெவல் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றது. அது கம்மியா இருந்தாலும் நீங்க உடனே வந்து உங்க ஷிஃப்ட் சூப்பர்வைசரோ இல்ல உங்க இன்சார்ஜ் கிட்டயோ நீங்க சொல்ல வேண்டியதுதான். ஓகேங்களா, அதுக்கான ஆக்ஷன் நீங்க உடனே எடுத்தாகணும். ஓகே, இந்த சில்லர்ல வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் பிளக்சுவேஷனால சில்லர் வந்து சில டைம்ல ட்ரிப் ஆயிடும். சில்லர் ட்ரிப் ஆனாலும் இந்த கூலிங் டவர் ஃபேனு, கண்டென்சர் பம்ப், சில் வாட்டர் பம்ப்லாம் வந்து ஆபரேஷன்லயே இருக்கும். சோ அது மாதிரி சமயத்துல நீங்க உடனே என்ன பண்ணணும், உங்க சூப்பர்வைசர் ஷிஃப்ட் இன்சார்ஜை சொல்லிட்டு அவரு கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்க வந்து என்ன பண்ணணும், சில்லரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் வந்து ஒரு 10 minutes கழிச்சு நீங்க ரீஸ்டார்ட் பண்ணலாம். ரீஸ்டார்ட் பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் பர் ரெகுலர் ஸ்டார்ட் அப் ப்ரொசீஜர். இப்ப நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தோம்னா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணி தான் நீங்க ஆன் பண்ணணும் சில்லரை. ஓகேங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நீங்க இந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்க லாக் ஷீட்ல கரெக்டா நீங்க வந்து என்ட்ரி பண்ணி ஆகணும். ஓகேங்களா, அது வந்து ஒரு ஹிஸ்டரி மாதிரி தான். ஓகேங்களா, சில்லர் ரன்னிங்ல இருக்கு. இப்போ அதை வந்து ஆஃப் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முக்கியமா இது மேனுவல் மோட்ல அப்படின்றது நீங்க புரிஞ்சுங்க. சோ அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ சில்லர் ரன்னிங்ல இருக்கு. சில்லர் பேனல்ல ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். அதை வந்து ஆஃப் மோடுக்கு மாத்திடுங்க. ஆன்ல இருந்து ஆஃப் மோடுக்கு மாத்திடுங்க. ஆஃப் மோட்ல மாத்தின பிறகு ஆஃப்டர் 5 minutes ஸ்டாப் தி கூலிங் டவர் ஃபேன், கண்டென்சர் பம்ப் அண்ட் க்ளோஸ் தி ஐசோலேஷன் வால்வ் டு தி கண்டென்சர். சோ 5 நிமிஷம் கழிச்சு, அதாவது ஆஃப் மோட்ல மாத்தின பிறகு ஒரு 5 minutes கழிச்சு நீங்க கூலிங் டவர் ஃபேனை வந்து ஆஃப் பண்ணணும். அப்புறம் கண்டென்சர் பம்ப் ஆஃப் பண்ணணும். கண்டென்சர் பம்ப் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு போற இந்த ஐசோலேஷன் வால்வையும் நீங்க வந்து, அதாவது கண்டென்சருக்கு போற ஐசோலேஷன் வால்வும் நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததா சுவிட்ச் ஆஃப் தி பிரைமரி பம்ப்.
இப்போ கண்டென்சர் பம்ப் ஆஃப் பண்ணிட்ட பிறகு அடுத்ததான் நீங்க பிரைமரி பம்பை ஆஃப் பண்ணணும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஆஃப்டர் 5 minutes ஆஃப் கம்ப்ரஸர் ஷட் டவுன். கம்ப்ரஸர் வந்து ஷட் டவுன் ஆகி 5 நிமிஷம் கழிச்சு தான் நீங்க பிரைமரி பம்பை ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் புட் ஆஃப் செகண்டரி பம்ப் ஆஃப்டர் 15 minutes. ஸோ பிரைமரி பம்ப் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்டரி பம்பை ஆஃப்டர், அதாவது 15 நிமிஷம் கழிச்சு தான் நீங்க செகண்டரி பம்பை ஆஃப் பண்ணணும். ஓகேங்களா? கடைசியா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, do not switch off power means as it supplies power for oil heater and it should be always on for 24 hours. சோ நீங்க எல்லாமே சில்லர் ஆஃப் பண்ணா கூட நீங்க வந்து மெயின் பவர் சப்ளை வந்து ஆஃப் பண்ணக்கூடாது. சில்லர் பேனலுக்கு வர இன்கமிங் பவர் சப்ளை நீங்க ஆஃபே பண்ணக்கூடாது சில்லர் பேனல்ல. ஓகேங்களா? ஏன்னா அது வந்து ஆயில் லிட்டர் வந்து ஆன்லயே இருக்கணும் 24/7. ஓகேங்களா? அப்பதான் அந்த ரெக்வயர்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆயின்னு இருக்கும். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நோட் பண்ண வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, do not operate without supervision of shift supervisor, engineer and notify in case of any deviation, deficiency observed in the system or equipments. சோ எப்பவுமே வந்து உங்க சூப்பர்வைசர் வச்சிருந்தா நீங்க ஆன் பண்றது பெட்டர். நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பட்சத்துல. ஓகேங்களா? உங்க ஷிஃப்ட் சூப்பர்வைசர் இல்ல இன்ஜினியர் வச்சிருந்தா நீங்க ஆன் பண்ணணும். அது இல்லாம நீங்க ஏதாவது அப்நார்மாலிட்டி, டீவியேஷன், டெஃபிஷியன்சி ஏதாவது நோட் பண்ணா கூட நீங்க உடனே உங்க சூப்பர்வைசர் சொல்லிடுங்க. ஓகேங்களா? அந்த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ல எப்பவுமே சேஃப்டி ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க. சேஃப்டி நார்ம்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அது கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட், அதாவது பிபி என்னென்ன போடணுமோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா போட்டுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனா இந்த எஸ்ஓபில எடுத்துட்டு வரணும் நீங்க. ஓகே, அடுத்ததான் இந்த எஸ்ஓபில டிஸ்க்ளைமர்னு ஒன்னு இருக்கு. அதாவது இந்த எஸ்ஓபி has been framed to provide the basic procedure to operate the air conditioning system in manual mode in a safe way. Any update time to time in the system shall be updated accordingly. The disclaimer என்றது பாத்தீங்கன்னா இந்த ஏர் கண்டிஷனிங் சிஸ்டத்தை மேனுவல் மோட்ல ஆப்ரேட் பண்றதுக்கான ஒரு பேசிக் ப்ரொசீஜர் அப்படின்றது நீங்க சொல்லிடலாம். ஓகேங்களா? ஏதாவது அப்டேட் பண்ணா டைம் டு டைம் நீங்க வந்து இது வந்து ரிவிஷன் கொடுக்கலாம். எஸ்ஓபியை ரிவிஷன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ரிவிஷன் பண்ணி நீங்க அப்டேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிடலாம் எஸ்ஓபியை. ஓகேங்களா? சோ ரிவிஷன் கைட்னு ஒன்னு இருக்கும். அதாவது எனி சேஞ்ச் இன் தி சிஸ்டம் வில் நீட் ஏ சேஞ்ச் இன் தி எஸ்ஓபி. ஓகேங்களா? ஏதாவது சிஸ்டத்துல ஏதாவது சேஞ்ச் இருந்ததுன்னா அது எஸ்ஓபிலயும் நீங்க வந்து மாத்தி ஆகணும் அப்படின்றது தான் இந்த ரிவிஷன் கைடு சொல்லுது. ஓகே, இந்த வாட்டர் கூல் சில்லர்ல முக்கியமான எஸ்ஓபி பாயிண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சில்லரோட முக்கியமான பேராமீட்டர்ஸ் வந்து லாக் ஷீட்ல என்டர் பண்றது தான். சோ அதனால அதோடைய என்னென்ன முக்கியமான பேராமீட்டர்ஸ், அதனுடைய லிமிட் என்ன, அதுல என்னென்ன சேஃப்டி ப்ரொடெக்ஷன் டிவைஸ் இருக்கு, அது எப்போ வந்து வேலை செய்யும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த எஸ்ஓபில. நம்ம அதை ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எவாபரேட்டர்ல பாத்தீங்கன்னா அதோட முக்கியமான பேராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்லெட் பிரஷர். இன்லெட் பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா 2.5 to 3.5 அந்த ரேஞ்சில் இருக்கான்னு பார்க்கணும். அவுட்லெட் பிரஷர் நோட் பண்ணணும். அதே மாதிரி இன்லெட் டெம்பரேச்சர் என்ன அதையும் நோட் பண்ணணும். அவுட்லெட் டெம்பரேச்சர், எவாபரேட்டரோட அவுட்லெட் டெம்பரேச்சர் என்ன அப்படின்றது நோட் பண்ணணும். அந்த அவுட்லெட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட் டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி வேலை செய்யும். சோ அந்த செட் டெம்பரேச்சர் ரீச் ஆயிடுச்சு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எவாபரேட்டரோட ரெஃப்ரிஜரன்ட் பிரஷர் எவ்வளவு இருக்கு அப்படின்றது பார்க்கணும். அதனுடைய லிமிட் பாத்தீங்கன்னா 240 to 320 kPa. ஓகேங்களா? கிலோ பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எவாபரேட்டரோட சேச்சுரேட்டட் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு அப்படின்றது பார்க்கணும். அடுத்தது முக்கியமானது எதுன்னா, எவாபரேட்டரோட அப்ரோச் டெம்பரேச்சர் வந்து less than 2 இருக்கா, 2 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சோ இதுல என்னென்ன சேஃப்டி ப்ரொடெக்ஷன் டிவைஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எவாபரேட்டர் அப்ரோச் டெம்பரேச்சர் வந்து மோர் தென் 2 டிகிரி சென்டிகிரேட் போனா இது வந்து கட் ஆஃப் அலர்ட் வரும். அப்புறம் சர்டன் லிமிட் நம்ம செட்டிங் என்ன வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃபே ஆயிடும். ஓகேங்களா? இது நீங்க ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு சேஃப்டி ப்ரொடெக்ஷன் டிவைஸ். அடுத்தது ஆன்டி ஃப்ரீஸ் கட் அவுட்னு ஒன்னு இருக்கு. அது எப்போ வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில்லரோட வாட்டர் டெம்பரேச்சர் வந்து less than 3 டிகிரி போச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆயிடும் இல்லையா? அதனால அதுக்கான ஒரு கட் அவுட், அது சேஃப்டி டிவைஸ். அடுத்ததான் வாட்டர் ஃப்ளோ சுவிட்ச் சேஃப்டி கட் அவுட் ஒன்னு இருக்கு. ஓகேங்களா? இது வந்து சில்லரோட வாட்டர் ஃப்ளோவை பேஸ் பண்ணி வேலை செய்யும். ஓகேங்களா? அடுத்ததா கண்டென்சர்ல நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பேராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்சர் வாட்டரோட இன்லெட் பிரஷர் அது வந்து பாத்தீங்கன்னா 3 பார்க்கு மேல இருக்கணும், இல்ல ஈக்குவல் டு 3 பார் இருந்தா கூட ஓகே. அதுக்கப்புறம் அவுட்லெட் பிரஷர் பாத்தீங்கன்னா 2.4 பார்க்கு மேல இருக்கணும். ஓகேங்களா? அது இருக்கான்னு பாத்துங்க. அப்புறம் இன்லெட் டெம்பரேச்சர் எவ்வளவு, அவுட்லெட் டெம்பரேச்சர் இதெல்லாம் நோட் பண்ணுங்க. கண்டென்சர்ல அதே மாதிரி ரெஃப்ரிஜரன்ட் பிரஷர் எவ்வளவு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, கிலோ பாஸ்கல் வந்து 600 to 900 கிலோ பாஸ்கல் இருக்கணும். அப்புறம் சேச்சுரேட்டட் ரெஃப்ரிஜரன்ட் டெம்பரேச்சர் எவ்வளவு டிகிரி சென்டிகிரேட் அது நோட் பண்ணணும். அது இதுலயும் வந்து முக்கியமானது அப்ரோச் டெம்பரேச்சர் தான். less than 3 டிகிரி இருந்தா கண்டிப்பா வந்து இதுல ஒரு கட் அவுட் அலர்ட் வரும். அதே மாதிரி கட் ஆஃபும் ஆயிடும். எப்போ கட் ஆஃப் ஆகும் பாத்தீங்கன்னா, கண்டென்சர் டெம்பரேச்சர் நம்ம என்ன செட்டிங் வைக்கிறோம் அது 5 வரைக்கும் கூட வைப்பாங்க சில பேர். இங்க 3.5 டிகிரி சென்டிகிரேட் மேல வந்தாலே நீங்க அலர்ட் வைக்கிறது நல்லது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹை பிரஷர் ரிலீஃப் வால்வ்னு ஒரு சேஃப்டி ப்ரொடெக்ஷன் டிவைஸ் இதுல இருக்கு. ஓகேங்களா? பிரஷர் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா ரிலீஃப் வால்வ் ஆப்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் வாட்டர் ஃப்ளோ சேஃப்டி கட் அவுட் இதுலயும் இருக்கு, அதாவது ஃப்ளோ சுவிட்ச். ஓகேங்களா? அடுத்ததா கம்ப்ரஸர்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பேராமீட்டர் கைட் வேன் பொசிஷன், ஐஜிவின்னு சொல்லுவாங்க.
இது வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து திறந்து இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அது திறந்துதான் லோடிங்கே ஆகும் கம்ப்ரஸர். ஓகேங்களா, சோ அது வந்து பாத்துங்க. அதே மாதிரி ஆயில் டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா 50 to 80 டிகிரி சென்டிகிரேட் இருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியம் கம்ப்ரஸர் ஆயில். ஓகேங்களா, சோ அந்த ரேஞ்சில் இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஆயில் பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா 155 to 300 kPa இருக்கா அப்படின்னு பாத்துக்கணும். அப்புறம் டிஸ்சார்ஜ் டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா 35 to 50 டிகிரி சென்டிகிரேட் இருக்கா அப்படின்னு பாத்துங்க. அப்புறம் பேரிங் டெம்பரேச்சர், மோட்டர் கம்ப்ரஸர் மோட்டரோட பேரிங் டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். அது வந்து ஹையா ஆகக்கூடாது. 50 to 70 டிகிரி இருந்தா ஓகே. அதே மாதிரி வைண்டிங் டெம்பரேச்சரும் செக் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. 10 to 50 டிகிரி இருந்ததுன்னா ஓகே, நல்ல ஓரளவுக்கு நார்மல் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ரன் ஹவுஸ் நார்மலா நோட் பண்ண வேண்டியதுன்னா அது நோட் பண்ணிங்க. ஓகே, இதுல வந்து என்னென்ன சேஃப்டி ப்ரொடெக்ஷன் டிவைஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோ பிரஷர் கட் அவுட் ஸ்விட்ச் இருக்கு. எப்போ வந்து ரெஃப்ரிஜரன்ட் கேஸ் வந்து கம்ப்ரஸர் சக்ஷன் லைன்ல வந்து லோ ஆகுதோ அப்போ வந்து இது கட் ஆஃப் ஆகும். அதே மாதிரி ஹை பிரஷர் கட் அவுட் எப்போ வேலை செய்யும்னா, ரெஃப்ரிஜரன்ட் கேஸ் வந்து டிஸ்சார்ஜ் லைன்ல வந்து உங்களுக்கு வந்து ஹை ஆச்சுன்னா அப்போ வந்து இது வேலை செய்யும், ஹை பிரஷர் கட் அவுட் ஸ்விட்ச். ஓகேங்களா, அதே மாதிரி கம்ப்ரஸர் ஆயில் சம்ப்ல ஆயில் பிரஷர் லோ ஆச்சுன்னா இது வந்து கட் அவுட் வேலை செய்யும். அது ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு. அடுத்ததான் இந்த கம்ப்ரஸர் ஆயில்ல இருக்கிற டெம்பரேச்சர் வந்து ஹையும் ஆகக்கூடாது, லோ ஆகக்கூடாது. அதுக்கு ஒரு சென்சார் இருக்கும். அது சென்சார் டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி உங்களுக்கு வேலை செய்யும். அந்த ஹீட்டர் ஆன் பண்றது ஆஃப் பண்றது எல்லாமே அது நடக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி கம்ப்ரஸர் மோட்டர் வைண்டிங் டெம்பரேச்சர் ஹை ஆச்சுன்னா கட் அவுட் ஆகும். அதே மாதிரி கம்ப்ரஸர் சர்ஜ் ப்ரொடெக்ஷன் ஒன்னு இருக்கு. ரொம்ப ஹையா டிஸ்சார்ஜ் பிரஷர் வந்து ஹையா இருந்தாலும் லோ இருந்தாலும் அது வேலை செய்யும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்ப்ரஸர் மோட்டர் ஹை கரண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் தான் கம்ப்ரஸர் இருக்கிற முக்கியமான சேஃப்டி ப்ரொடெக்ஷன் டிவைஸ். அதனால இதெல்லாம் நீங்க நோட் பண்ண வேண்டியது முக்கியமான எஸ்ஓபில. ஓகே, அடுத்தது சில்லர்ல முக்கியமா நோட் பண்ண வேண்டியது எதுன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பவரோட பேராமீட்டர்ஸ் தான். ஓகேங்களா, அதாவது லோடிங் பர்சன்டேஜ் வந்து ஒன்னாவது முக்கியமான பேராமீட்டர். சோ சில்லர் வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் லோட் ஆயிருக்கு அப்படின்றது. ரெண்டாவது ஆம்ப்ஸ், எவ்வளவு ஆம்ப்ஸ் எடுக்குது அந்த லோட் ஆகும்போது அப்படின்றது நீங்க நோட் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வோல்டேஜ் வந்து 415 வோல்ட் பிளஸ் ஆர் மைனஸ் 5 வோல்ட். நான் வந்து ஸ்டார்டிங் எஸ்ஓபில 15 வோல்ட்னு சொல்லிட்டு பிளஸ் ஆர் மைனஸ். அப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 400 கூட சில டைம் 400 கூட வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆக்சுவல் நார்ம்ஸ் பாத்தீங்கன்னா 415 வோல்ட் பிளஸ் ஆர் மைனஸ் 5 வோல்ட் தான் இருக்கணும் நார்மலா. ஓகேங்களா, இதுதான் நார்மல் பவர் சப்ளை. ஓகே, அதுக்கப்புறம் பவர் ஃபேக்டர் எவ்வளவு இருக்குன்னு பாத்துங்க. அப்புறம் கிலோவாட் எவ்வளவு இருக்கு அப்படின்றது நம்ம நோட் பண்ணணும். அப்புறம் எனர்ஜி கிலோவாட் எவ்வளவு யூனிட்ஸ் கன்சியூம் ஆயிருக்கு அப்படின்றது நோட் பண்றது தான் எனர்ஜி கிலோவாட் அவர். அதுக்கப்புறம் டிமாண்ட் கிலோவாட் எவ்வளவு டிமாண்ட் டோட்டலா அதுக்கு எடுக்குது அப்படின்றதையும் நோட் பண்ணலாம். இது தப்பு இல்லை. அதுக்கப்புறம் இதுல வந்து என்னென்ன எலக்ட்ரிக்கல் ப்ரொடெக்ஷன் இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே வந்து ஓவர்லோட் எத்தனை ட்ரிப் ஆகும் அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஓகேங்களா, ஃபேஸ் ரிவர்சல், ஃபேஸ் சீக்வன்ஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாம் இதுல இருக்கு. அப்புறம் சிங்கிள் ஃபேஸ் ஆச்சுன்னா கூட ப்ரிவென்ட் பண்றதுக்கு இங்க வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு. இதெல்லாம் தான் வாட்டர் கூல் சில்லரோட முக்கியமான பேராமீட்டர்ஸ். அதனுடைய லிமிட்ஸ் என்னென்ன ப்ரொடெக்ஷன் டிவைஸ் இருக்கு, அது எப்ப வேலை செய்யும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ல. ஓகேங்களா, சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கூட பெல் நோட்டிபிகேஷன் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.